பிக் பாஸ்ல இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் தான் வந்து நடந்திருக்கு. எஃப்ஜே, ஆதிரை இவங்க 2 பேருமே பிக் பாஸ் வீட்ட விட்டு வந்து வெளியே வந்துட்டாங்க. எஃப்ஜே பத்தி சொல்லணும் அப்படின்னா எல்லா கேம்லயுமே ரொம்ப டஃப் குடுத்து நல்லா தான் வந்து விளையாண்டுருந்தாரு. பீட் பாக்ஸிங்குமே சூப்பரா வந்து பண்ணியிருந்தாரு. எந்த ஒரு தப்பு பண்ணாலுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப அதிகமா வந்து கோவப்படுறாரு. ஓட்டிங்லயுமே வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி பிளேஸ்ல தான் வந்து இருந்தாரு. இவரு வெளியே போனது ஓரளவுக்கு ஓகேவா தான் வந்திருக்கு. 2வதா வந்து ஆதிரை வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. இவங்க ஏற்கனவே எலிமினேட் ஆகி திருப்பி ரீஎன்ட்ரி தான் வந்து குடுத்திருந்தாங்க. இவங்க மெயினா உள்ள வந்ததுக்கான ரீசன் வந்து எங்களோட நேம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறக்காக தான். நாங்க வந்து எஃப்ஜேக்கு எந்த ஒரு இடமும் கொடுக்கல. அவங்க தான் என்ன வச்சு கேம் விளையாண்டாங்க அப்படிங்கறத வந்து தெளிவுபடுத்தணும்னு நினைச்சாங்க. அது வந்து நடந்துருச்சு. ரீஎன்ட்ரில ஆதிரி வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட கேம் எல்லாமே நல்லா தான் வந்து இருந்துச்சு. கண்டிப்பா டிக்கெட் டு ஃபினாலேல இருந்தாங்க அப்படின்னா டஃப்பான ஒரு கண்டஸ்டன்ட்டா தான் வந்து இருந்திருப்பாங்க. 24 மணி நேரம் பிக் பாஸ் வீட்ல தங்கக்கூடிய ஒரு ஃபேமிலியா ஆதிரி ஃபேமிலிக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. இப்ப அதுவுமே வந்து வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிருச்சு. இந்த வாய்ப்பு இதுக்கப்புறம் கனி, பார்வதி, கமருதீன் இவங்க 3 பேத்துல யாராவது ஒருத்தருக்கு வந்து கிடைக்கும். கமருதீனுக்கு இதுல ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால கண்டிப்பா அவர் வந்து விட்டு கொடுத்துருவாரு. கனி, பார்வதி இவங்க 2 பேர்ல இருந்து யார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் இந்த வாரம் எவிக்ட் ஆன 2 பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.